நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய மதிப்பிற்குரிய ஆசான், இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஜோதிட சாதனைகளுக்கு சொந்தக்காரரான ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பேசலாம்னா, ஜோதிடத்தில் நிலவி வர்ற ஒரு மூட பழக்க வழக்கமான ருது ஜாதகம் எழுதி வைக்கிறதுங்கிறத பற்றி பேசலாம். ருது ஜாதகம் எழுதுறதுல தாய்மார்கள் ரொம்ப முனைப்போடு இருக்கிறீங்க, தப்பில்லை. ஆனால் அதனால என்ன பயன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால என்ன பயன்னா, ஒரு பயனும் இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனால் காலகாலமாக எழுதிட்டு வரோம். அது யாரோ ஒருத்தர் பிழைக்கிறதுக்காக எழுதப்பட்டது, சொல்லப்பட்டது அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ருது ஜாதகத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த ஜோதிடத்தில் இந்த ஜாதக கட்டம் அப்படிங்கிறது எப்படி கட்டமைக்கப்படுதுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தனி மனிதனுடைய பிறந்த நேரத்தை துல்லியமாக கணக்கிட்டு அந்த பிறந்த நேரத்தில் வர லக்னத்தை முதன்மையாக கொண்டு தான் இந்த ஜாதக கட்டமே எழுதப்படுது. அதுக்கப்புறம் தான் பலன்கள் அப்படிங்கிறது வருது. அப்போ இங்கே முதல்ல லக்னம் தான் முக்கியம். இந்த லக்னத்தை கணிச்சதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அப்போ லக்னம் கணிக்கிறதுக்கு எது முக்கியம்னா, பிறந்த நேரம் தான் முக்கியம். பிறந்த நேரம் துல்லியமாக இருந்துச்சுன்னா எதிர்கால பலன்களும் ஜோதிடர்களால் சொல்லப்படுறதும் மிக துல்லியமாக இருக்கும். இந்த ருது ஜாதகம் நீங்கள் எழுதுறதுல இந்த நேரத்தை எங்கே போய் நீங்கள் துல்லியமாக கண்டுபிடிப்பீங்க. உதாரணத்துக்கு உங்கள் குழந்தை 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிருதுன்னா 10 மணிக்கு ஒரு பெண் பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணிடுதுன்னு வச்சுக்கலாம். 10 மணிக்கு ஏஜ் அட்டன் பண்ணது முதல்ல அந்த குழந்தைக்கே தெரியுமாங்கிறது தெரியாது. 11 மணிக்கு 12 மணிக்கு பார்த்தாலும் அந்த குழந்தை யாருக்கிட்டையும் சொல்ல போகிறதில்ல. பல குழந்தைகள் சொல்கிறதில்ல, சில குழந்தைகள் சொல்லுதுன்னு கூட வச்சுக்கலாம். இந்த குழந்தைகள் 5 மணிக்கோ 6 மணிக்கோ வீட்டுக்கு அவங்க அம்மாட்டையும் அத்தைக்கிட்டையும் அதையும் சொல்கிறாங்க. தாய்மார்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 5 மணி 6 மணிங்கிற நேரத்தை கொண்டு ஒரு ருது ஜாதகங்கிறது ஒன்று எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதை எழுதி கொடுக்கறது கூட ஒரு வகையில் விடுங்க. ஆனால் அதில் வச்சு சொல்லப்படுற பலன்களை நீங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? 10 மணிங்கும் போது மேச லக்னமாக வந்துச்சுன்னா, நீங்கள் கொண்டு வர்ற 5 மணி 6 மணிங்கும் போது கடக லக்னம் சிம்ம லக்னத்துக்கு போயிடும். அப்போ மேச லக்னத்தில் ருதுவான ஒரு பொண்ணை கொண்டு சிம்ம லக்னத்துக்கு பலனாக எழுதி அந்த பலனையும் நீங்கள் முழு மனசை ஏற்றுக்கிட்டு நீங்கள் போகிறீங்க. நல்ல பலனாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அதுவே கெட்ட பலனாக இருந்தால் இங்கே பெரும்பாலும் ஜோதிடர்களால் என்ன சொல்லப்படுது, தாத்தாக்கு ஆகாது. அதாவது இந்த பொண்ணோட ஏஜ் அட்டன் பண்ண டைம் தாத்தாக்கு ஆகாது, பாட்டிக்கு ஆகாது, அப்பாவுக்கு இதனால பெரும் கஷ்டம் வரப்போகுது, இப்படி நல்லா ஜோதிடர்களால் பலன் சொல்லப்படுது. இந்த பலன்கள் நீங்கள் வீட்லேயும் போய் சொல்லும் போதே அந்த ஏஜ் அட்டன் பண்ண குழந்தையுடைய காதுகளுக்கு இது போகுது. வீட்டில் இருக்கிற பெரியவங்க விவரம் புரியாமல் அந்த குழந்தையும் திட்டுறாங்க. இதனால அந்த குழந்தைகள் மிகப்பெரிய உளவியல் பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க. தாய்மார்களே, இதையெல்லாம் தவிர்க்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எப்படி தவிர்க்கலான்னா, முதல்ல இந்த மூட நம்பிக்கையை நம்பாதீங்க. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ருது ஜாதகங்கிறது ஒரு தேவையில்லாதது. அதை நீங்கள் எதுக்காக பணம் செலவு பண்ணி எழுதுறீங்க, அந்த பலனை எதுக்காக எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. யாரோ ஒருத்தர் பிழைப்புக்காக ஏற்படுத்தப்பட்டது. அதை இன்னும் நம்பி உங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த பணத்தை உங்களுடைய குழந்தைகளோட ஏஜ் அட்டன் பண்ண உங்களோட குழந்தைகளுடைய உடல் ரீதியாக பலப்படுத்துறக்கும், அவங்கள மன ரீதியாக பலப்படுத்தவும் நீங்கள் பயன்படுத்துங்க. புரியுதுங்களா? ஏன்னா இங்கே நேரம் தாங்க முக்கியம். பிறந்த அந்த நேரத்துலேருந்து தான் அந்த குழந்தையோட எதிர்காலங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இந்த எதிர்காலங்கிறது எப்படி ஜோதிடத்தில் கணிக்கப்படுதுன்னா, அந்த தசா புத்திகளை வச்சு தான் கணிக்கப்படுது. அந்த லக்னத்தை முதன்மையாக கொண்டு அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் போகிறாரு அப்படிங்கிறத வச்சு அப்புறம் தான் தசாபுத்தி கணிக்கப்படுது. அந்த தசாபுத்தியில் தான் ஒரு மனிதனுடைய பிறந்த நேரம், அந்த எதிர்காலமே இருக்குது. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காம நான் ருது ஜாதகம் எழுதுகிறேன், அதை வச்சு திருமண பொருத்தம் பார்க்குறேன், இப்போ பெண் பிள்ளைகளுக்கு ருது ஜாதகம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இன்னுமே பெண் பிள்ளைகளை மட்டம் தட்டுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த ருது ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் விட்டுருங்க. அதுலேருந்து தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க தாய்மார்களே. நன்றி, வணக்கம்.